20.2 மீட்டர் உயரமுடைய நிலைக்குத்தான நேரிய மரம் ஒன்றின் உச்சியிலிருந்து அவதானிக்கும் ஒருவர் மரத்தின் அடியிலிருந்து குறித்த தூரத்தில் மரத்தை நோக்கி நிற்கும் பசு ஒன்றினை 22 பாகை இறக்க கோணத்தில் காண்கின்றார். நான் வாசிச்சது கேட்டுதா? சரியா? சோ நான் இந்த படத்தை கொஞ்சம் லேசா கீறேன், எப்படி போகுதுன்னு பாருங்க கதை. சரியா? மனுஷன் இருக்கு, ஒரு மரத்தை நான் எப்படி கீறேன்டா, எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு போட்டு கீறான். பசு மரத்தை நோக்கி இருக்குதான், ஆனா இவர் பசுக்கு தெரியாம மரத்துக்கு மேல நிக்கிறாராம் மனுஷன். சரியா? நான் நினைக்கிறேன் இவர் மாடு பிடிக்கிறவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் போல. அவர் இந்த துண்டுல இருக்காருன்னு வச்சுக்க. சரியா? இதுதான் மரம், நிலக்குத்தா இருக்கிற மரம். அப்ப எனக்கு நான் கெஸ் பண்றேன், கொஞ்சம் அவர் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு பாக்குறேன்னு அர்த்தம், பசு இங்கன இருக்குன்னு அர்த்தம். சரியா? நான் கொஞ்சம் என்ன செய்யறான், இங்கிலீஷ் எழுத்துக்கள் கொஞ்சம் போட்டுக்க போறேன். ஆசா ஏ பி சின்னு போட்டுக்க போறேன். மனுஷன் இங்கன நிக்கிறாரு, பசு இங்கன இருக்குது, இங்கன பசுன்னு எழுதி விடுறான். சரியா? இப்ப மறுபடியும் இந்த கேள்வியை வாசிக்கிறான். 20.2 மீட்டர் உயரமுடைய நிலைக்குத்தான நேரிய மரம். அப்ப அவன் சொல்ல சொல்ல எல்லாம் டக்கு டக்குன்னு என்ன செஞ்சுக்கொள்ளுங்க. பரம்பட்டான படம் எப்படி முதலாவது கேட்பான். பரம்பட்டான படத்துல குறிச்சிக்க பிள்ளை 20.2 மீட்டர் குறிச்சி கொள்ளுங்க. உயரமுடைய நிலக்குத்து மரம் உச்சியிலிருந்து அவதானிக்கும் ஒருவர் மரத்தின் அடியில் இருந்து குறித்த தூரத்தில் மரத்தை நோக்கி நிற்கும் பசு ஒன்றிற்கான இறக்க கோணம். அப்ப இங்க பாரு, மனுஷன் நிக்கிறாரு, இப்படி இருந்து இந்த கோணத்துல, அதாவது இந்த இறக்க கோணத்துல தேவி எத்தனை பாக 22. அப்ப இது செட் கோணத்துல இது 22 இது எத்தனை கோணமா இருக்கா, 22 இருக்கும். சரியா? அப்படி இல்லாட்டி இது உனக்கு தெரியும், இது செங்கோணமா இருக்கும், இது 22 இருந்தா இது எத்தனையா இருக்கும், 90ல இருந்து கழிச்சா 22 68 பாதையா இருக்கும். அப்ப பசு மரத்தை நோக்கி நிக்குது, மனுஷன் பசு பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது பசு தேவை கொடுக்க போறான்னு நினைக்கிறான். எப்படி போவாரு, ஒருவர் மரத்தில் அனுப்புவதை நோக்கி பசு ஒன்றின் 22 இறக்க கோணத்தை காண்கின்றார். பின்னர் அப்பசு மரத்தை நோக்கி நேராக 22 மீட்டர் தூரம் நடந்தது ஓரிடத்தில் நிக்கிறான். அப்ப பசு இங்க இருந்து இந்த தூரம் மட்டும் என்ன செஞ்சுட்டான், நடந்துட்டான். அப்ப இந்த தூரம் எத்தனையா இருக்கான், 22 மீட்டரா இருக்கான். இதெல்லாம் டி என்று குறிக்கிறோம். சரியா? இந்த துண்டு நமக்கு தெரியாது. பரும்பட்டான படம் ஒன்றை வரைந்து அவளை குறிக்கணும். இரண்டாவது கேள்வி போகும். ஆரம்பத்தில் பசுவானது மரத்தின் அடியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தது? ஆரம்பத்தில் பசுவானது மரத்தின் அடியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் நின்றிருந்தது? நாம இத கண்டுபிடிக்கணுமா இல்லையா? பாப்போம். இது உங்களுக்கு செங்குத்து தெரியுமா இல்லையா? கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம ரைட் பிள்ளைகளா, உங்க நீங்க பாடமாக்கிறீங்க, குழப்பிக்கலாங்க. செங்கோணத்துக்கு எப்பயும் இந்த பக்கம் எப்படி இருக்கும் டேவின்? செம்பக்கமா இருக்கும். உனக்கு தெரிஞ்ச தகவலை வச்சுக்கிட்டு உனக்கு இதை கண்டுபிடிக்கலாமான்னு பாரு. இதுல புல் நீளம் உனக்கு தேவை, அப்பதானே புல் நீளத்துல இந்த கழிச்சு அந்த துண்டு வருமா இல்லையா? அப்ப அவன் கேக்குறான் கேள்வி, பசு மரத்தின் அடியில இருந்து எவ்வளவு தூரம் இருந்தது? இங்க இருந்து இல்ல, இங்க இருந்து இந்த துண்டை காக்குறான். சரியா? அப்ப ராசா டேவின், உனக்கு இந்த பக்கம் தெரியும், உனக்கு இந்த கோணம் தெரியும், இந்த கோணத்துக்கு இது எதிர்பக்கம் இல்லையா? இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம், இந்த பக்கம் நீ கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இது என்ன பக்கம்? அயற்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் எங்க இருக்கு? tan. இப்ப நாம tan காணுமா? ரைட், போடு. இது வந்து இரண்டாவது கேள்விடா. tan 22 பாக ஆரணி எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். சொல்லு டேவின், எதிர்பக்கம் 20.2 கீழ் அயற்பக்கம். நான் ஏபி போட்டுக்கிறேன். சரிதானே பிள்ளை? ஏபி தானே எனக்கு வேணும். சரி, சோ எனக்கு இப்ப tan 22க்கு வேணுமா இல்லையா? சரியா? இந்த மடக்க அட்டவணையில
இது சாதாரணமா நான் கடையில வாங்கின மடக்கு அட்டவணை. உங்களுக்கு தரப்போற மடக்கு அட்டவணையில உள்ளுக்குள்ள நிறைய அட்டவணை இருக்கு. சரியா? அப்படியே மடக்கைகள் வந்ததுக்கு பிறகு இயற்கை தான்சென்கள், இயற்கை சைன்கள், இயற்கை கோசைன்கள், அதுக்கு பிறகு இன்னும் இருக்கு மடக்கை சைன்கள், மடக்கை கோசைன்கள், மடக்கை தான்சென்கள் இருக்கு. அத போய் பாத்துறே இல்ல. நீங்க இந்த டான் பாக்க இயற்கை தான்சென்கள் சரிதானே? ரைட். இப்ப பாப்போம் இயற்கை தான்சென்கள். தான்சென்கள் இததான் பாப்பா. இயற்கைன்னு வரதான் பார்க்கணும், முன்னுக்குள்ள மடக்கையே பார்க்கணும். tan 22 சமன் 20 AD. இப்ப இத காணணுமா இல்லையா? tan 22 புள்ளைகளா இப்படியான ஒரு வரைவு இருக்குது, இப்படியான ஒரு துண்டு, இப்படியான ஒரு துண்டு, இப்படியான ஒரு துண்டு இருக்கா இல்லையா? மடக்கையில இருக்கு. இதுல நீ tan 22 பார்க்க சொல்ல இந்த 22ஓட வேற ஏதாவது வந்திருக்கா? இல்ல. சோ சைவர் கலையில பாப்பா. அப்ப சைவர் கலையும் இந்த 22 கலையும் உங்களுக்கு வாரது என்ன சாமான்னு பாப்பா. சரியா? அப்ப பாப்போம் இயற்கை சைன்கள் 22 பார்த்தாப்புல 40 இருக்கு. என்ன சாமா இருக்கு? 40. சைவர் தாசம் டெவின் 40 இருக்கு. இப்ப அங்கனைக்கு என்ன பண்ணுவீங்க? சைவர் தசம் 40 சமன் 20.2 AB. AB எழுவாய் மாற்றுவீங்களா? AB எங்க கொண்டு வாங்க? இவங்கள இங்க கொண்டு வாங்க. குறுக்க பெருக்கம். AB சமன் 20.2 கீழ் 0.40. பிள்ளைகளா போன கேள்வியில இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சோம். மேலையும் கீழையும் தசத்தை இல்லாமக்க 10,000 நம்ம பெருக்கணும் இல்லையா? ஓ பெருக்குமா? இந்த தசத்தை இல்லாமக்க பாரு 1 2 3 4 சைவர் கொண்ட 10 மடங்கால பெருக்கணுமா இல்லையா? பெருக்குமா? ரைட். மேலையும் 10,000 பெருக்குங்க. இந்த தசத்தை இல்லாமக்க சரியா? நான் இந்த சைவரையும் சேர்த்து எடுத்தேன் பிள்ளை, இல்லாட்டி 1000 பெருக்கினாலும் போதும். சரியா? ரைட். இப்ப பெருக்குவான். ஒரு சைவர் பெயருமா இல்லையா? பெயரும். இங்க பாருங்க பின்னுக்கு எத்தனை சைவர் இருப்பது? 4 சைவர். 4 தானே போப்பதா இல்லையா? 1 2 3 4 100. 100 2ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 50 மீட்டர். அவன் சரியா தந்திருக்கிறான். சரியா பிள்ளைகளா? அப்ப இது இப்ப இவ்வளவு எத்தனை மீட்டர்? 50 மீட்டர். மரத்தின் அடியிலிருந்து மரம் நின்ற தூரம் எத்தனை? BD சமன் எத்தனை? 50ல இருந்து 22 கழிச்சா எத்தனை பிள்ளை? 8 28 மீட்டர் வந்துச்சா விட? கடைசி கேள்வி. பின்னர் பசு மரத்தை நோக்கி நடந்து மரத்தை கடந்து சிறிது தூரத்தில் படுத்துக் கொள்கின்றன. சிறிது தூரத்தில் படுத்துக் கொள்கின்றது. இப்போது மரத்தில் இருப்பவர் 25 மீட்டர் நீளமான கயிற்று சுருக்கினை பசுவின் கழுத்தில் மட்டுமட்டாமா நான் சொன்ன மாடு பிடிக்கிறான். கயிற்று சுருக்கினை பசுவின் கழுத்தில் மட்டுமட்டாக மாட்டப்படுகின்றார், வீசுகின்றார். பசு இங்கன இருக்குது, இங்கன இருந்து 25 மீட்டர் நீளமான கவுத்துல என்ன செய்யறாரு? வீசுறாரு. ABCD ன்னு போடுறாங்க. இது எத்தனை நீளமா? 25 பிள்ளை. 25 ஆண்டு இருக்கு. 25 மீட்டர். தற்போது மரத்தில் இருப்பவர் என்ன கோணத்தில் பசு ஏறிட்டு பார். இந்த கோணத்தை நமக்கு இந்த கோணம் தேவை, அவ்வளவுதான். என்ன வேணும்? இந்த கோணத்தோட உனக்கு என்னெல்லாம் தரவு தெரியும்னு பாத்துக்க. உனக்கு இந்த தரவு தெரியும். சோ கோணத்துல எதிர்பக்கம் தெரியும். இது இன்னைக்கு எப்படி இருக்கும்? செம்பக்கமா தெரியும். அப்ப எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுறது யாரா பாரு? காணுமா? ரைட். இதுல இது என்ன சாமா? எதிர்பக்கம். இது என்ன சாமா? செம்பக்கம். சரியா? அது 2 தடவை தான் எடுக்க போறோம் பிள்ளைகளா. sin தீட்டா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். sin தீட்டா எங்களுக்கு தெரியாது. எதிர்பக்கம் 20.2
செம்பக்கம் 25. அவனே பிள்ளைகளா நீங்க இப்படி வந்தா குழம்பிடுவீங்களா? இல்ல, பிரிக்கணுமா இல்லையா? பிரிச்சு வாரத சைன் தீட்டா பார்க்கணுமா இல்லையா? தயவு செய்து இந்த மாதிரி 25 50 அப்படி கண்டா உடனே 100க்கு மாத்துங்க. விஷயம் முடிஞ்சா இல்லையா? ஏன் கசங்குத்த லேசா இல்லையா? லேசா இல்லையா? லேசு சரியா? அதுக்குத்தான் நிறைய பேர் நான் பார்த்தா சும்மா போட்டு பிரின்னு பிரிச்சுட்டு போறது தசத்துல. என்ன 10 அடுக்கல் வந்தா தசத்தை குத்த லேசு இல்லையா? பிள்ளை சரியா? நான் 2 8 நான் 0 0 நான் 2 8 கீழே 100. ஆல்ரெடி பின்னுக்கிறது ஒரு தசம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப குத்து ஆல்ரெடி இந்த தசம் முன்னுக்கு 2 தான் தள்ளி போப்பது டெவின் 1 2 0 தசம் 8 0 8 0 சைன் தீட்டா. இங்க சைன் வந்தா சைன் இன்வெர்ஸ்னு வரும், நமக்கு அது தேவையில்லை. இப்போ நமக்கு இந்த தீட்டாவை சைன் மூலமா பார்ப்போம். இப்போ எப்படி கதை மாற போகுது? சைன்கள்லயும் அதே சேர்த்தான். இந்த ஒரு பார் இருக்கு, இந்த ஒரு பார் இருக்கு, இந்த ஒரு பார் இருக்கு. இதுக்குள்ள நீ எதை தேட போறா? 0 தசம் 8 0 8 0 நீ சர்ச் பண்ண போறா. பண்ணுமா? பாப்போம். அண்ணா சரி. இயற்கை சைன்கள் 0 தசம் 8 0 கொஞ்சம் மேல போவோம். ரைட். அடுத்த பக்கம் 80 80. ரைட். நான் கண்டுபிடிச்சிட்டான். 80 80க்கு முன்னுக்கு ஒரு ஆள் இருக்காரு. யாரு பிள்ளைகளா? 80 80க்கு முன்னுக்கு இருக்கிறாரு ஒரு ஆளு. 0 தசம் 80 73 அவர் தான் அடுக்க போறோம். யார் இவர்? எங்க இருக்காரு? 53 பாக 50 கலை. இதுல வித்தியாசத்தை சொல் மைசா. கழிச்சா 7 ரைட். அப்படியே இடை வித்தியாசத்துல பாருடவேன். 7 இருக்காண்டு. 7 இருக்கு. 7 இருக்கு. 7க்கு மேல உள்ள கலை எத்தனை இருக்கு? 4. சோ டேவி இந்த பாரு 53 பாக 4 கூட்டணுமா இல்லையா? 54 கலை. ரைட். உடனே இந்த தீட்டாட பெருமானம் எத்தனை? 53 பாகை 54 கலை. தீட்டா சம